அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தீவிரமான யானைக்கால் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி காண்போம். பைலேரியாசிஸ் யானைக்கால் நோய் உச்சரேரியா பேன்கிரப்டி, புர்ஜியா மலாயி, புர்ஜியா டிமோரி போன்ற ஒட்டுண்ணி கிருமிகளால் உண்டாகிறது. இந்த ஒட்டுண்ணிகள் கொசுக்களால் பரப்பப்பட்டு காலினை பாதித்து நிலநீர் குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி மற்றும் அலர்ச்சியின் மூலம் நிலநீர் வீக்கம் உண்டாக்கி நாளடைவில் ஊனம் ஆக்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 படி நிலநீர் வீக்கம் ஒரு இயக்க குறைபாடாகும். யானைக்கால் நோய் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்கள் இயக்க குறைபாடு மாற்றுத்திறனாளிகளாகவே கருதப்படுவர். இவர்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளைப் போலவே அரசால் வழங்கப்படும் பொருத்தமான சலுகைகளுக்கு தகுதியானவர்களே. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 அட்டவணை எண் 1 வரிசை எண் 20 இதனை உறுதி செய்கிறது. நிலநீர் வீக்கம் கிரேடு 3 தரம் 3 ஆகிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் 40% மாற்றுத்திறனாளி அளவீடு பெற தகுதியானவர்கள், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பெற தகுதியானவர்கள். இதை பெற பாதிக்கப்பட்ட கால்களை விட 30% வீக்க வித்தியாசம் இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் தரம் 3 நிலநீர் வீக்கம் என வகைப்படுத்தப்படுவர். இவர்கள் மற்றும் இதைவிட மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெற தகுதியானவர்கள் ஆவார்கள். இதை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி திரு அன்புசிவம் மூத்த தொழில்நுட்ப அதிகாரி விளக்கமாக கூறுகிறார். புதுச்சேரி ICMR NIVCR மையத்தில் யானைக்கால் நோய் சிகிச்சை மையம் செயல்படுகின்றது. இங்கு புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்களில் இருந்து யானைக்கால் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மையத்திற்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர். யானைக்கால் நோய் உள்ளவர்களுக்கு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. யானைக்கால் நோய் 4 நிலையாக பிரிக்கப்படுகிறது. இதில் 1, 2, 3, 4ஆம் நிலை உள்ளன. இதில் 3 மற்றும் 4ஆம் நிலை உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி பொது அரசு மருத்துவமனையில் அறை எண் 103 சென்று முகாம் நடைபெறுகிறது. அங்கு சென்று இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெறலாம். அதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டர் ID ஜெராக்ஸ் மற்றும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், 3 போட்டோ மற்றும் இரத்த வகை குரூப் எடுத்துக்கொண்டு சென்று நீங்கள் அந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெறலாம். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலகம் செயல்படுகிறது. அங்கு மாதத்துக்கு ஒரு நாள் முகாம் நடைபெறுகிறது. அந்த முகாமில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களின் கால்களின் தரத்திற்கு ஏற்ப இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழ் பெற்றுக்கொண்டால் இதற்கு அரசாங்கத்தால் 1500 ரூபாய் உதவி பணமும் மற்றும் அரசு பேருந்துகளில், ரயில்களிலும் 4இல் 1 பங்கு பணம் செலுத்திவிட்டு நீங்கள் பயணம் செய்யலாம். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.